இன்றைய 10 வாக்கியங்கள். ஏஜென்சி, முகமை, நிறுவனம். 1. She works for an advertising agency. அவள் ஒரு விளம்பர முகமையில் வேலை செய்கிறாள். 2. The government agency is responsible for environmental protection. அரசு நிறுவனம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு பொறுப்பாகும். 3. He hired a travel agency to book his vacation. அவர் தனது விடுமுறையை முன்பதிவு செய்ய ஒரு பயண முகவரை நியமித்தார். 4. The employment agency helped him find a job. வேலைவாய்ப்பு முகமை அவருக்கு வேலை தேட உதவியது. 5. She contacted a real estate agency to find an apartment. அவள் ஒரு குடியிருப்பை கண்டுபிடிக்க ஒரு ரியல் எஸ்டேட் முகமையை தொடர்பு கொண்டாள். 6. The news agency reported on the latest developments. செய்தி நிறுவனம் சமீபத்திய முன்னேற்றங்களை பற்றி செய்தி வெளியிட்டது. 7. He set up his own agency. அவர் தனது சொந்த நிறுவனத்தை அமைத்தார். 8. The agency provides services to the community. நிறுவனம் சமூகத்திற்கு சேவைகளை வழங்குகிறது. 9. She is a client of the agency. அவள் முகமையின் வாடிக்கையாளர். 10. The agency has a good reputation. நிறுவனத்திற்கு நல்ல பெயர் உண்டு.